I think I will scream. அப்புறம் ஒரு பஞ்ச் கொடுத்து அந்த மாதிரி ஏதாச்சும் செய்வேன். More of self defense. என்ன கையில் கிடைக்குதோ உருட்டுக்கட்டை இருந்தால் கூட எடுத்து பழந்துடணும், அவ்வளோதான். இப்போ ஏன்னா நிறைய சோஷியல் மீடியா சப்போர்ட் இருக்கு. ஈவன் நமக்கு வந்து சம்டைம்ஸ் போலீஸே சப்போர்ட் பண்ணால் கூட அதர் பீப்புள் கேன் சப்போர்ட். பேப்பர் ஸ்ப்ரே இருக்கிறதே பெஸ்ட் ஐடியா அது ஒன்று தான். ஏன்னா எப்போ பர்ஃப்யூம் மாதிரி நம்ம எப்பவுமே பேக்கில் வச்சுருப்போம். ஏன்னா அது டவுட்டே வராது யாருக்குமே. நம்ம எங்கே தப்பு நடக்குதோ அங்கேயே சரி பண்ண இந்த தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ என்ன கற்றுக்கிட்டாலும் சேஃப்டி இல்லைங்க. ஃப்ரீடம் இருக்கணும், பட் at the same time லைக் நம்ம கொஞ்சம் பார்த்து இருந்தா பெட்டர். இதெல்லாம் சும்மா இல்லைப்பா இப்படிப்பா தட்டி கொடுத்து சொல்றது இல்லை, தண்டனை பயங்கரமாக இருக்கணும், அப்போ தான் தப்பு நடக்காது. நிறைய பேருக்கு அது இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சாதாரண பொண்ணு தானே என்ன பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு தாட். ஆனால் அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். சமூகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குற்றங்களில் இருந்து முதலில் பெண்கள் தங்களை தற்காத்து கொள்வதற்காக அவர்கள் கையாளக்கூடிய யுக்தி என்ன, பிறகு இந்த சமூகம் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பெண்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ் மாறன். இல்லை நம்பி விட முடியறதில்ல, அந்த மாதிரி எல்லாம் சேஃப்டி இல்லாமல் கூட இருக்குது. ஸோ அது அந்தந்த பர்சன் மேலே டிபெண்ட் ஆகுது, ஒரு ஒரு பர்சன் மேலே. ஸோ என்னதான் இருந்தாலும் ஆஸ் எ லேடியாக ஒரு வளர்க்கும் போதே பிள்ளைங்கள ஒரு தைரியசாலியாக வளர்க்கணும். எதுவாக இருந்தாலும் அவங்க சேவ் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி வளர்க்கணும். தைரியமாக இருக்கணும். தைரியமாக இருந்தால் எந்த வெப்பனும் வேண்டாம், லேடிஸ்க்கு இதாக இருக்கலாம். இப்போ இருக்க காலேஜ் அண்ட் ஸ்கூலில் இருக்க லேடிஸ் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்கணும் ஒரு பிரச்சனை? ஸ்கூலில் டீச்சர்ஸை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு. எந்த டைம்லையும் பயப்படாமல் இருக்கணும். அந்த பயம் தான் நம்மளை கீழே விழுத்துடுறது. எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருந்து நம்மளால எல்லாம் முடியும்ன்ற மாதிரி இருந்தால் அந்த அளவுக்கு யாரும் என்ன பண்ண முடியாது. ஸ்ட்ராங்காக இருக்கணும், லேடிஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோதான். பயப்படாமல். இந்த கராத்தா குங்ஃபு அதெல்லாம் வேண்டாமா? கற்றுக்கலாம், அதெல்லாம் என்ன கற்றுக்கலாம். கராட்டே குங்ஃபு எதுவுமே இல்லைனாலும் நம்ம இதுக்கிட்ட இருக்கிற அந்த சொல்லுவாங்கல்ல நெயில்ஸு, அதை இதான் நம்ம சேஃப்டி பின்னு. இந்த இப்போல்லாம் அந்த பஸ்ஸில் கூட ஏறி போகும்போது கூட அந்த ஜென்ஸு இவங்க தப்பாக இது அப்போ ரொம்ப பேர் இப்போ கூட நடக்குது. அது சேஃப்டி பின்னை வச்சு குத்திடுவாங்க பொண்ணுங்க. சும்மா டச் பண்ணுறது, பேக் டச்சு அந்த மாதிரி பாவம். ஏன்னா அந்த பஸ்ஸில் கூட்டத்தில் ஏறி போகிறதே கஷ்டம். அது நான் ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்து இப்போ படிக்கிற வரைக்கும் அந்த இது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த பசங்க சேஃப்டி பின்னில் குத்திடுறது, அது பண்ணுறது. இது எல்லாத்தோட என்னன்னா, ஆண் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அப்பா அம்மாங்க இப்போ பெண் பசங்கள்கிட்ட எப்படி நடக்கணுன்றதும் சொல்லி கொடுக்கணும். ஆண் குழந்தை ஆமாம், நம்ம எங்கே தப்பு நடக்குதோ அங்கேயே சரி பண்ண இந்த தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆம்பளை பசங்களுக்கும் அது நம்மளோட சிஸ்டர் மாதிரி, நம்ம ஃப்ரெண்ட் மாதிரி நல்லா நடந்துக்கணும் அவங்கக்கிட்ட. அந்த மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி அப்படின்னு சொல்லி வளர்த்தா தப்புங்க குறைக்கும். சரி, இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அடி, ஒரு சஜஷன் என்ன? தப்புங்க நடந்துடுச்சுன்னா இது தண்டனை வந்து ரொம்ப கடுமையாக இருக்கணும். அந்த தண்டனை பார்த்தே மறுபடி வேறவங்களுக்கு தப்பு பண்ணுற அந்த மனசு வரக்கூடாது, பயப்படணும். இதெல்லாம் சும்மா இல்லைப்பா இப்படிப்பா தட்டி கொடுத்து சொல்கிறது இல்லை, தண்டனை பயங்கரமாக இருக்கணும், அப்போ தான் தப்பு நடக்காது. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் உமன்ஸ் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட் ஆர் லைக் செல்ஃப் ப்ரொடெக்டிவ் செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி ஏதாச்சும் கற்று வச்சிருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேசிக். Okay, so depends on the society where you are at. அவங்க வந்து ஒரு பார்த்துக்கலாம், லைக் ஓகே வெளியே போகிற டைமிங் பார்த்துக்கலாம், யூனோ have a sense of like இந்த டைம் இந்த ஜோனுக்கு போனால் இட்ஸ் நாட் கோன் பி வெரி சேஃப். ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் இருந்து போகலாம். பிகாஸ் நம்மளுக்கு இட்ஸ் மோர் ஆஃப் லைக் ஃப்ரீடம் இருக்கணும், பட் அட் த சேம் டைம் லைக் நம்ம கொஞ்சம் பார்த்து இருந்தால் பெட்டர். திடீர்னு உங்களை நோக்கி ஒரு ஹராஸ்மெண்ட் வருது, என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? என்ன வச்சிருக்கீங்க கையில்? கத்திடுவேன். ஐ திங்க் ஐ வில் ஸ்க்ரீம் அப்புறம் ஒரு பஞ்ச் கொடுத்து அந்த மாதிரி ஏதாச்சும் செய்வேன். மோர் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ். கிட்ட வந்து கழுத்தில் கத்தி வச்சுட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? கடிச்சிட வேண்டியதா. ஸோ சம்திங் லைக் தட். ஈவன் இன் ரிலேஷன்ஷிப் கூட இருந்தால் லைக்
ஹஸ்பண்ட் இருக்கட்டும், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எனி திங் ஷுட் ஹேவ் அ கன்சென்ட் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயம் பெண்களுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஸ்டில் வந்து அந்த சொல்லுவாங்க எல்லாரும் இதை கற்றுக்கோங்க, அதாவது மார்ஷல் ஆர்ட்ஸு இல்லைனா வந்து ஏதாவது ஒரு கராத்தே குன்ஃபு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது என்னதான் கற்றுக்கிட்டாலும் அந்த சுச்சுவேஷனில் வந்து நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இல்லையா? என்னதான் நம்ம கற்றுக்கிட்டாலும் ஓரளவுக்கு தான் நம்மளால் டிஃபெண்ட் பண்ண முடியும். கத்துக்கிறதுல சோம்பேறித்தனமா எப்படி? இல்லை, அதுதான் சொல்கிறேன். கற்றுக்குறோம். இப்போ கராத்தே கும்ஃபு கற்றுக்கிட்ட லேடிஸ்க்கே இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அந்த ஒரு இதில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால ஒரு அளவுக்கு தான் தனியாக ஒரு பொண்ணாக டிஃபெண்ட் பண்ண முடியும். ஒரு 4-5 பேர் அவங்கள வந்து இது பண்ணிட்டாங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன கற்றுக்கிட்டாலும் சேஃப்டி இல்லைங்க. கற்றுக்கிறதுலாம் ஒரு மேட்டரே இல்லைங்க. டைம் எடுத்து கற்றுக்குறோன்னா இப்போ வளர்கிற குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே கற்று தரோன்னு வச்சுக்கோங்களேன். பட் கற்றுக்கிட்டோமே அது என்ன இதுன்றீங்க? சும்மா என் குழந்தைக்கு இது தெரியுங்க, சேஃபாக இருப்பா அப்படின்னு உங்களால் 100% சொல்ல முடியுமா? நம்ம எப்பயுமே அடுத்தவங்களை எதிர்பார்க்காத நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அடுத்தவங்களை எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா நம்மளை காப்பாற்றுக்க நம்ம எதை வேணாலும் செய்யலாம். ஏன்னா நம்மள ஒருத்தவங்க தாக்க வராங்கன்னா நம்ம அவங்களை எதிர் பண்ணுறது தப்பு இல்லைல்ல. நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணுமோ, எப்படிலாம் அவங்கள தாக்கிட்டு நம்ம பாதுகாத்துக்க முடியுமோ அப்படிலாம் நம்மளை பாதுகாத்துக்கலாம். இல்லை எந்த இது வந்து தப்பாக தெரியல. முடிஞ்சாலும் நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும். எப்படி நம்மள ஊரில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி பத்திரமா இருந்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. அதே மீறி இப்போ நம்மளை ஒருத்தவங்க வயலன்ஸாக ஏதோ பண்ண வராங்கன்னா நம்மளை பாதுகாத்துக்கிறது என்னென்ன பண்ண முடியுமோ அது நம்ம தற்காத்துக் கொள்வது தான். காலேஜ் படிக்கிற பசங்க மெயினாக இல்லை, ஒரு லேட் நைட் ஒர்க் பண்ணுற உமன்ஸ். ஸோ ஜென்ரலி வென்எவர் தே போட், ஒரு கேபோ ஆட்டோவோ போட் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் வந்துட்டு வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிவிட்டு ஒரு லைவ் ட்ராக்கிங் ஐடியாவது கொடுக்கலாம். அட்லீஸ்ட் தே வில் பி ஏபிள் டு நோ எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லேட் நைட் ட்ராவலில் அன்அவாய்டபிள் இப்போ இருக்க சர்க்கம்ஸ்டான்சஸில். ஏன்னா லேட் நைட் ஒர்க்கிங் ஹவர்ஸு, ஷிஃப்ட்ஸு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது திஸ் வில் பி ஒன் ஆஃப் தேர் சேஃப்டி மெஷர்ஸ். குறிப்பாக ஆஃபீஸில் வந்து இது நீங்கள் சொல்கிறது ஓகே, பட் ஆஃபீஸ் உள்ளே நம்ம சேஃப்டியாக இருக்கும் பில்டிங்குள்ளேன்னு நினைக்கிறோம். அங்கே ஆஃபீஸில் பெண்களுக்கு வர்றதை எப்படி அவங்க இது பண்ணுறது? That has to be done as not like a separate woman cannot do anything. That working environment has to be made entirely safe by the office. So அது டெஃபினட்டாக ஒரு இண்டிவிஜுவலால் எதுவுமே மாற்ற முடியாது. It has to be like a team work. அங்கே ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் ஹெட்டு அட்லீஸ்ட் ஒரு அனானிமஸாக வந்துட்டு அவங்களுக்கு வர கம்ப்ளைண்ட்ஸை அவங்க தைரியமாக யார்கிட்டயாவது சொல்கிற அளவுக்கு இருக்கணும். சொசைட்டி பெண்களுக்கு வந்து எல்லாம் ஈக்குவலாக பார்த்து அவங்க ஒன்றும் ஹார்ம் பண்ணாமல் இருந்தாலே அது போதும். லைக் ஒரு கெட்ட எண்ணம் இல்லாமல் லைக் எல்லாம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்த்து அந்த மாதிரி இருந்தால் ஐ ஃபீல் தட் இஸ் இனஃப் ஆல்ரெடி. கொஞ்சம் செல்ஃப் டிஃபென்ஸ், ஒரு மார்ஷல் ஆர்ட், எனி திங் சிம்பிள். ரொம்ப தெக்குவாண்ட கராத்தேலாம் போட தேவையில்லை. ஒரு சிம்பிளாக மிளகா பொடி வச்சுக்கிட்டா கூட பேக்கில் போதும். நெயில் செஞ்சு வச்சுக்கோங்க, பாருங்கள் என்னோட நெயில்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ என்ன வந்தாலும் கடிச்சிருங்க, கொதிருங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுங்க. ஒரு பொம்பளை பிள்ளை வளர்க்கும் போது சொல்லி வளர்க்குறீங்களா, இத்தனை மணிக்கு மேலே வெளியே போகாத, இந்த பையன் கூட சேராத, அந்த பையன் கூட சேராத. சரியா சரின்றதை தாண்டி அந்த ஆம்பளை பசங்களுக்கு சொல்லி தரணும். ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் இருக்க பசங்களுக்கு சொல்லி தரணும். ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒரு பொண்ணை நீ வந்து எப்படி பார்க்கணும், அந்த பார்வை வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத அவங்க வீட்டில் இருக்க பசங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. அவன் தம்பிக்கோ அண்ணாக்கோ அங்கே இருக்கக்கூடிய தங்கச்சி அக்காலாம் அம்மா சொல்லி கொடுக்கணும், அப்பா சொல்லி கொடுக்கணும். ஒரு பொண்ணை இப்படி தாண்டா நீ பார்க்கணும், இந்த பொண்ணை நீ முகத்தை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாலே இங்கே பாதி பிரச்சனை இருக்காது. அட்லீஸ்ட் இப்போ வரைக்கும் அதெல்லாம் நடக்கிறது இல்லை. இனிமேல் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்காவது இப்போ குழந்தையா இருக்காங்கல்ல, அந்த குழந்தைங்களுக்காவது இதெல்லாம் சொல்லி கொடுத்து இப்போ இருக்க பேரண்ட்ஸ் வளர்த்தாங்க அப்படின்னா மேபி ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி நியூஸஸ்லாம் நம்மளால் பார்க்கறத அவாய்ட் பண்ணலாம். பார்த்து பயந்துட்டே இருக்கிறத தாண்டி அதெல்லாம் அப்பா இப்போயாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமேடா அப்படின்னு வந்து கண்டிப்பாக இருக்கலாம். ஏதோ நடக்குது அப்படின்னா பெப்பர் ஸ்ப்ரே இஸ் த மேஜர் டூல்னே நான் சொல்லுவேன். இந்த டைமில் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து டூலாக மாற்றிக்கலாம், அந்த டிஃபென்ஸ் டூலாக நம்ம மாற்றிக்கலாம். என்ன கையில் கிடைக்குதோ உருட்டுக்கட்டை இருந்தால் கூட எடுத்து பொழந்துடணும், அவ்வளோதான். பேப்பர் ஸ்ப்ரே இருக்கிறதே பெஸ்ட் கிடையாது ஒன்று தான். ஏன்னா எப்போ நம்ம பர்ஃப்யூம் மாதிரி நம்ம எப்போயுமே பேக்கில் வச்சுருப்போம். ஏன்னா அது டவுட்டே வராது யாருக்குமே. அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிறதுல சிம்பிளான ஒரு எக்யூப்மெண்ட்னா அதுதான் சொல்லலாம். சேஃப்டி பென் நம்மளோட நெயிலெலாம் வந்து அது செகண்ட் ஒன்று இருந்தாலும் தேர்ட் ஒன்று இது ஒன்று வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு அது இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சாதாரண பொண்ணு தானே என்ன பண்ணுற போகிறாங்க அப்படின்ற ஒரு தாட். ஆனால் அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். நிறைய காலகட்டம் மாறி போச்சு, நிறைய மாறிடுச்சு. அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும், போல்டாக இருக்கிறாங்க. இப்போ இந்த ஜென்ரேஷன் எல்லாமே போல்டாக தான் இருக்கிறாங்களே.
அதை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இருந்தால் நல்லது. சொசைட்டியில் கவர்மெண்ட் நமக்கு என்னென்ன சேஃப்டி கொடுத்தா நல்லா இருக்கும்? கவர்மெண்ட் மோஸ்ட்லி அவங்க கொடுக்க சேஃப்டியோட நம்மளே சேஃப்டியாக பார்த்துக்கலாம். அவங்க என்ன தான் சேஃப்டி கொடுத்தாலுமே அதை மீறி நம்மளை சுற்றி என்ன தான் சேஃப்டி இருந்தாலுமே அதை மீறியும் நம்மளுக்கு நிறைய இது நடக்குது. முடிஞ்ச அளவு நம்மளே சேஃப்டியாக பார்த்துக்கலாம். அவங்க 1000 சேஃப்டி கொடுத்துருந்தாலுமே அந்த எமர்ஜென்சி எதுவுமே வராது. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருமே. அது நம்மளே சேஃப்டியாக பார்த்துக்கலாம் அவங்கள எதிர்பார்க்கறத விட. இப்போ ஏன்னா நிறைய சோஷியல் மீடியா சப்போர்ட் இருக்குது. ஈவன் நமக்கு வந்து சம்டைம்ஸ் போலீஸே சப்போர்ட் பண்ணால் கூட அதர் பீப்புள் கேன் சப்போர்ட். ஸோ அப்படி இருக்கும்போது தே ஷுட் ஓப்பன் அப் போல்ட்லி. ஆனால் அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஒரு சில சென்சிட்டிவாக இருக்கணும். அப்போ தான் அவங்களோட இமேஜை போஸ்ட் பண்ணுறது, அவங்க பேரை போஸ்ட் பண்ணுறது, அவங்க வீடை போஸ்ட் பண்ணுறது, அது வந்து பண்ணாமல் அவங்களோட டிக்னிட்டியும் ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அந்த காரணமாக வச்சு இன்னும் 2-3 பேர் பாதிக்காமல் இருக்கிறத தடுக்கணும். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.